ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இவருக்கு கேப்டன்சியே பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு லைவ் மேட்ச்ல பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் ரெய்னா வெளுத்து வாங்கியிருக்காரு ரஹானேவா. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கேகேஆருக்கும் ஆர்சிபிக்கும் இடையான போட்டி. இந்த கேமில் கொல்கத்தா பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் கொஞ்சம் சுமார் தான். ஏன்னா இந்த கிரவுண்டில் கண்டிப்பாக 200க்கு மேலே ரன்கள் போயிருந்திருக்கணும். ஆனால் அந்த மாதிரி போகாமல் வெறும் 174 ரன்கள் மட்டும்தான் கேகேஆர் அணி அடிச்சிருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஃபினிஷிங் லைனப்பில் ரிங்கு சிங், ரசல், ரமன்தீப் சிங், வெங்கடேஷ் ஐயர் இவங்களாம் சொதப்பினது தான். அதுலேயும் வெங்கடேஷ் ஐயரை 23.75 கோடிக்கு எடுத்தாங்க. இந்த அளவுக்கு இவர் ஒர்த்தா அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அக்ரெசிவான பேட்டர்லாம் கிடையாது. மிடில் ஆர்டரில் ஓரளவுக்கு ஆடுவாரே தவிர மற்றபடி ரசல் மாதிரி, ரிங்கு சிங் மாதிரி மேட்சை மாற்றக்கூடிய ஒரு கெப்பாசிட்டிலாம் வெங்கடேஷ் ஐயர்கிட்ட கிடையாது. அப்படி இருந்துமே கூட அவருக்கு இந்த அளவுக்கு கோடிகளை கொட்டினாங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப போர் தான். பட் இருந்தாலும் லாஸ்ட் சீசனில் இதே மாதிரி தான் மிச்சல் ஸ்டார்க்கை பயங்கர அதிகமான கோடிக்கு எடுத்தாங்க. ஆரம்பத்தில் மிச்சல் ஸ்டார்க் சொதப்பல் ஆடி இருந்தாலுமே கூட கடைசியில் அந்த நாக் அவுட்ஸில் பிளே ஆஃப்லலாம் ஸ்டார்க் அவருடைய கெத்து என்ன அப்படிங்கிறத காமிச்சார். அந்த மாதிரி வெங்கடேஷ் ஐயர் ஒரு கேம் தான் ஆடிருக்காரு. அடுத்தடுத்த கேமில் அவர் நல்லா ஆடுவார் அப்படின்னு நம்ம நம்பலாம். இப்போ அந்த டாப் ஆர்டரில் நரேன் மற்றும் ரஹானே நல்ல ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலுமே அடுத்த கட்டத்தில் வந்த பிளேயர்ஸ் அதை கொண்டு போக தவறிட்டாங்க. இதனால் 174 ரன்கள் மட்டும்தான் சேர்த்திருப்பாங்க. அடுத்த ஆடினா நம்ம ஆர்சிபி அணியில் ஃபில் சால்ட் மற்றும் விராட் கோலி இவங்க 2 பேருமே பவர் பிளேலே கிட்டத்தட்ட மேட்ச் முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு விக்கெட்டுக்கே 95 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பில் சேர்த்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ டார்கெட்டு 175 அடிக்கணும். இதில் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே 95 அப்படிங்கிறப்ப ரொம்ப ஈஸியாக அதுக்கப்புறம் எப்படி மேட்ச் எவ்வளோ மோசமாக போனாலுமே தட்டி விட்டு ஆர்சிபி ஜெயிச்சிடுவாங்க. அப்போ இவங்க 2 பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணது தான் கேகேஆர் அணி தோல்விக்கு முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்பட்டுச்சு. அப்போ இப்போ அந்த லைவ் போட்டியில் சுரேஷ் ரெய்னா ரஹானே திட்டிருக்காரு. ஏன்னா நீ எல்லாம் ஒரு கேப்டனா இந்த சமயத்தில் என்ன நீ பண்ணியிருந்திருக்கணும், ஒன்றுமே புரியாமல் நீங்கள் கேப்டன்சி பண்ணுறீங்க. ஏன்னா நம்ம சுனில் நரேனையும் சரி, ஹர்ஷித் ராணாவும் சரி கடைசி நேரத்தில் தான் உள்ளே கொண்டு வந்திருப்பார். இப்போ நரேனை பொறுத்த வரைக்கும் விராட் கோலியை 4 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போ நரேன், வருண் சக்கரவர்த்தி 2 பேரை கம்பேர் பண்ணும்போது வருண் சக்கரவர்த்தி ஓவரில் அதிகமான ரன்கள் போணுச்சு. நரேன் ரன்னை கண்ட்ரோல் பண்ணி விட்டு கொடுத்தாரு. அப்போ ஆரம்பத்தில் நரேன் கொண்டு வந்திருக்கணும். அதே மாதிரி ஆரம்பத்தில் வைபவ் அரோராவை பயன்படுத்துறதுக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா உள்ளே கொண்டு வந்திருக்கணும். ஆனால் அதை பண்ணுறதுக்கு ரஹானே தவறிட்டார். அவருக்கு டெஸ்ட்டில் வேணுன்னா கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். T20க்கு அவருக்கு புதுசு தான், இன்னும் கத்துக்குட்டியாக தான் வந்திருக்காரு. இவருக்கு அனுபவம் பத்தலை. இந்த மேட்ச் அப்படிங்கிறது கேகேஆர் ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்ச். பவுலிங்கில் சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணி ஆரம்பத்தில் அந்த பார்ட்னர்ஷிப்பை பவர் பிளேலே காலி பண்ணியிருந்தா என்னென்ன ஆர்சிபி தோற்றுருப்பாங்க. ஆனால் அதை பண்ணாமல் ரஹானே எடுத்த தவறான சில முடிவுகள் தான் கேகேஆர் அணி தோல்விக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சு போச்சு. இதே மாதிரி தவறுகளை அடுத்தடுத்த போட்டியிலே ரஹானே பண்ணார் அப்படின்னா நிச்சயமாக கேகேஆர் பெரிய ஒரு லெவலுக்கு, பெரிய ஒரு பிளே ஆஃப் கூட போவாங்களா அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அந்த வகையில் T20 கேப்டன்சி அப்படின்னு வரும்பொழுது அதுலேயும் குறிப்பாக ஐபிஎல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டஃப். அதில் இன்னும் கற்றுக்காமல் ஒரு கத்துக்குட்டி மாதிரி தான் ரஹானே கேப்டன்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு லைவ் போட்டி நடந்துட்டு இருக்கிறப்பவே சுரேஷ் ரெய்னா கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. நன்றி.